ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்குதா? என்னோட வாய்ஸ் ஆடிபிள் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து 14, கன்சிஸ்டன்சியோட கடைசி நாள். எல்லாருக்குமே தெரியும் 100 பிவி கன்சிஸ்டன்சி. நம்ம 100 பிவி பண்ணோம் அப்படின்னா 4 மாசத்துக்கு ஒரு டைம் 2500 கூப்பன் கிடைக்கும். அந்த 2500 கூப்பனை வச்சு நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணாதான் நம்ம டீம்லயும் பண்ணுவாங்க. நம்ம இந்த வெஸ்டேஜில் சேர்றவங்க எல்லாரையுமே ஒரு யூனிஃபார்மா நம்ம 100 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அப்ப நீங்க இன்னைக்கு பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கீழே சேர்றவங்களும் இதே மாதிரி மீட்டிங் ட்ரைனிங்லாம் பார்த்துட்டு நீங்க எப்படி பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் ஆரம்பிக்க போறாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஏன் பண்ணணும், நம்ம பண்ணாட்டி என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ணாம விட்டுறாதீங்க. இந்த பிசினஸோட சக்சஸே வந்து கன்சிஸ்டன்சி தான். 100 பிவி தான். 100 பிவி வந்து நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்க டீமும் பண்ணுவாங்க. அதனால அந்த கன்சிஸ்டன்சியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கன்சிஸ்டன்சி இன்னைக்கு தான் கடைசி நாள், 14ஆம் தேதி 12 மணிக்குள்ள யாரெல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கோ எல்லாருமே பண்ணுங்க. உங்க கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க உங்க கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்ணி கன்சிஸ்டன்சி பண்ணிக்கிட்டே இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த பிசினஸ்ல நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். இந்த பிசினஸவே நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தமே. இந்த பிசினஸ் கரெக்டா நீங்க டெய்லி இப்போ எப்படி வந்து ஸ்கூலுக்கு பையன் போய் படிச்சு நல்லா மார்க் எடுக்கிறானோ இல்லையோ அது செகண்டரி. நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி ஸ்கூலுக்கு போகணும். ஓகேவா? ஆஃபீஸ்க்கு போனாதான் சம்பளம். ஆஃபீஸ்க்கு போய் நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்க முடியும். ஓகேவா? நல்ல எம்ப்ளாயியா இருக்கியா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி டெய்லி ஆஃபீஸ்க்கு போகணும். அந்த மாதிரி வெஸ்டேஜ் நீங்க பண்றீங்க பண்ணல, சக்சஸ் பண்றீங்க பண்ணலங்கிறதுக்கு முன்னாடி டெய்லி நீங்க வந்து ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போற மாதிரி இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்றதுக்கு வேலையெல்லாம் செஞ்சு நல்லா டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி டெய்லி ட்ரைனிங் வரணும், மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த 2 விஷயம் தான் ஆஃபீஸ்க்கு போறதுக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்குமான அர்த்தமே. இந்த பிசினஸ் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், டெய்லி ட்ரைனிங் வரணும். இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஸ்கூலுக்கு போனாதான் அங்க ஃபர்ஸ்ட் படிக்க முடியும். ஆஃபீஸ்க்கு போனாதான் நீங்க வேலை செய்யறது செய்யாதது அதெல்லாம் அடுத்து. ஆஃபீஸ்க்கு டெய்லியும் போகணும். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி நீங்க இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதும் பண்ணாததும் அடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க செல்ஃப் பர்ச்சேஸ், உங்க செல்ஃப்ல 100 பிவிக்கு மேல இருக்கணும். கன்சிஸ்டன்சி 100 பிவி கன்சிஸ்டன்சி மந்த்லி மந்த்லி பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க டீம்ல உங்களுக்கு கீழே சேர்றவங்களும் எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம 100 பிவி தான் ப்ரொமோட் பண்றோம். 100 பிவி பண்ணுங்கன்னா எல்லா டைமும் பேசுறோம். நீங்க இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டைம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே பண்ணிட மாட்டாங்க. நீங்க சொன்ன உடனே பண்ணிட மாட்டாங்க. ஒரு சிலர் பண்ணிடுவாங்க. நான் சொல்றேன், மீட்டிங்ல அப்பப்ப வந்து அச்சீவர்ஸ் வந்து பேசும்போது அவங்க சொல்றாங்க. ஆஹ் நமக்கு வந்து வீக்லி வீக்லி வந்து ப்ராடக்டோட ஃபீட்பேக் ட்ரைனிங் நடக்கும். ப்ராடக்டோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ட்ரைனிங் நடக்கும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. இது பயன்படுத்தலாம். அதை பார்க்கும்போது அவங்க வாங்கலாம்னு ஒரு 10% ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்து வந்து ப்ராடக்டோட ஃபீட்பேக் கேட்பாங்க. நேற்று கூட செந்தூர தேவி சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, 100 பிவி பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்ததே வந்து ஃபீட்பேக் ட்ரைனிங் தான். ஃபீட்பேக் ப்ராடக்ட்டை பத்தி ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ட்ரைனிங் வந்து எல்லா டீம்லயுமே தனித்தனியா நடக்கும். ஏன்னா இப்ப காமனா வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்டையர் டீம் இப்ப இந்த மீட்டிங் வைக்கிறோம், என்டையர் டீமும் பாக்குறாங்க. இப்ப நான் தான் இந்த மீட்டிங் பேசுவேன், அப்புறமேட்டு ஸ்ரீராம் பேசுவாரு. இது எல்லாரும் பார்க்க வேண்டியதுதான். நோ நோ இஷ்யூ. ஆனா ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் இதே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 பேருக்கு மேல பாக்குறாங்க. எவ்வளவு பேர் ப்ராடக்ட் ஃபீட்பேக் வந்து சொல்றதுக்கு அவளோட இருப்பாங்க. வெரி ஃபியூக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ப்ராடக்ட் ஃபீட்பேக் யார் கண்டக்ட் பண்ணாலும் ஒண்ணுதான். அப்ப டீம் வைஸ் வந்து தனித்தனியா குரூப்பா வந்து 4-5 மீட்டிங் நம்ம வீக்லி வீக்லி பிரிச்சு பிரிச்சு போட்டு பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகனா அப்பதான் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து சான்ஸே நிறைய பேர் கிடைக்காது. காமனா எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மீட்டிங்கா வச்சா நிறைய பேரால வந்து ஷேர் பண்ண முடியாது. ஓகேவா? அதை பிரிச்சு பிரிச்சு வச்சா டீமுக்கு 10 பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. டீமுக்கு 2 பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள கான்பிடன்ட் பில்ட் ஆகும். அவங்களுக்கு அப்பப்ப பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். காமனா எல்லா டீமும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மீட்டிங்கா வச்சோம்னா சான்ஸே கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் நம்ம இனிஷியலா பண்ணியிருக்கோம். பண்ணும்போது என் டீம்ல சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ 10 வாரமா அப்படின்னாரு ஒருத்தர். அதுல இருந்து தான் முடிவு பண்ணேன். சரி, பிரிச்சு பிரிச்சு வைக்கலாம். யாருக்கு இல்லையா அவங்க வந்து பேச ஃபீட்பேக் வந்து சொல்றதுதான் மேட்டர். நாங்க வந்து பேச போறதே கிடையாது. காமனா தான் வைக்கணுங்கிற அர்த்தமே இல்லை. அதனாலதான் டீம் வைஸ் பண்றோம். வேற வேற டைமிங்ல பண்ணுவாங்க. ஒரு டீமுக்கு வந்து தேர்ஸ்டே நடக்கும், ஒரு டீமுக்கு வந்து மண்டே 8 to 9 நடக்கும், ஒரு டீமுக்கு வந்து வேற டைமிங்ல நடக்கும். ஓகேங்களா? அது மாதிரி வந்து அந்த ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்க்க வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 100 பிவிக்கு வாங்குவாங்க. நீங்க வாங்குங்க, உங்க டீம்ல உங்களுக்கு கீழே சேர்றவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வாங்குவாங்க.
ஓகேவா? நீங்க வாங்காம எப்படி அவங்க வாங்குவாங்க? என் டீம்லலாம் வாங்குவாங்களா? எனக்கு கீழலாம் வாங்குவாங்களா? நான் பர்ச்சேஸ் பண்ணிருவேன். அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்களே! அதுக்கு எதுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்களே வந்து கொஸ்டின் கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பர்ச்சேஸ 100 பிவிய கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு கீழ சேர்றவங்களும் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுதான் இங்க எல்லாருக்கும் நடக்குது. டவுட்டே இல்லாம கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. ஏங்க உங்க பர்ச்சேஸ கம்ப்ளீட் பண்றனால என்ன அப்படியே வந்து குடிமுழுகி போயிருமா? அப்படியே நடு ரோட்டுக்கு வந்துருவீங்களா? நான் கேட்கறேன். ஏங்க ஐயோ! நான் வந்து 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் இன்கேஸ் சக்சஸ் பண்ணலைன்னா, நான் நடு ரோட்டுக்கு வந்துருவேங்க. தெருவுக்கு வந்துருவாங்க. அப்படின்னு யாராவது லைஃபாவே ரிஸ்க் எடுக்குறீங்களா? நான் கேட்கறேன். இல்லையே! ஏங்க எத்தன காசு நம்ம வந்து எவ்வளோ காசு வீண் செலவு பண்றோம். தண்ணி மாரி செலவு பண்றோம். ஹோட்டலுக்கு போனா செலவு பண்றோம். சினிமாக்கு போனா செலவு பண்றோம். பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு எவ்வளோ செலவு பண்றோம். ஆனா வெஸ்டேஜ் மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம லைஃப்ல பெரிய லெவல்ல இன்கம் எடுத்து நம்ம லைஃபயே புரட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுல வந்து ஒரு ட்ரை கூட குடுக்க மாட்டேங்கிறோம். உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பிசினஸ்ல வந்து ஃப்ரீ டைம்ல வந்து டைம் குடுத்துட்டு 1 ஹவர் டெய்லி ட்ரெய்னிங் பார்த்துட்டு ஒரு 6 மாசம், 1 வருஷம் நின்னு பார்க்கலாம். ஓகேவா? நின்னு பார்க்கலாம். தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். என்ன கெட்டு போகுதுன்னு யாருங்க பாசிட்டிவா நெனைக்கிறீங்க? ஓகேவா? ஏதாவது ஃபன் பண்ணிக்கிட்டு, ஜாலியா காமெடி பேசிக்கிட்டு, வாட்ஸ்அப் குரூப்ல யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? நீங்க ட்ராக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒண்ணும் இல்ல. வெஸ்டேஜ் அது ஒரு ஆப் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஆப், ஒவ்வொரு மொபைல்ல வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ல எவ்வளவு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க அத ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, யூடியூப் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸ்புக் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அதுல தெரிஞ்சிரும். ஓகேவா? உங்க லைஃப்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வீண் பண்றீங்கன்னு பாருங்க. ஒண்ணுத்துக்கும் உதவாது. குப்பை. லைஃபவே காலி பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? நல்ல விஷயத்துக்கு வந்து டைம் குடுக்க மாட்டேங்கிறீங்க, மீட்டிங் பார்க்க மாட்டேங்கிறீங்க, போர் அடிக்குதுன்றீங்க. ஓகேவா? என்ன என்ன எப்படி வாழ்க்கையில முன்னேறதுங்க? நாளைக்கு உங்கள நம்பி குடும்பம் வரப்போகுது. உங்கள நம்பி குழந்தைங்க இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்தா எப்படி முன்னேறது? ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத பண்றதுக்கு இவ்ளோ யோசிச்சோம்னா, எப்படி நம்ம சக்சஸ் பண்றது? யோசிச்சு பாருங்க. நான் பேசுறது ஏதாவது தப்பா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நல்ல சான்ஸ் தாங்க. எது எதுக்கோ நம்ம வந்து காசு செலவு பண்றோம். ட்ரை பண்ணி நம்பிக்கையோட நில்லுங்க. டெய்லி மீட்டிங், ட்ரெய்னிங் பார்க்குறீங்கல்ல? எவ்வளோ கன்சிஸ்டன்ட்டா மீட்டிங் எடுக்கிறோம். ட்ரெய்னிங் எல்லாமே போயிட்டு இருக்கு. எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப் எவ்வளோ கிளீனா இருக்கு. கம்பெனி எவ்வளோ கிளீனா எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. எவ்வளோ சூப்பரான டீமு. உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரோம், பண்ணி குடுக்குறோம். நம்பிக்கையோட ஒரு ட்ரை குடுக்கலாம் இல்லைங்க? ஒரு வருஷம் கண்ண மூடிட்டு வாழ்க்கையில எத்தன பேர் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க. வெளிநாட்டுக்கு போய் பல வருஷம் வேலை செய்றாங்க. மிலிட்டரிக்கு போய் வேலை செய்றாங்க. ஓகேவா? வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாரி ஒரு வருஷம் நம்ம லைஃப்ல வந்துட்டு நீங்க வந்து குடுத்து பாருங்களேன். உங்க லைஃபே மாறிரும்ல. அது குடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி நம்ம முன்னேறது? ஒண்ணு குடுத்தா தான் ஒண்ணு கிடைக்குங்க. ஓகே. அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு தான் கன்சிஸ்டன்சியோட கடைசி நாள். மிஸ் பண்ணாம உங்க கிடைச்சிருக்கிற அந்த சான்ஸ வந்து பயன்படுத்திக்கோங்க. பண்ணிருங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. மிஸ் பண்ணிட்டா அப்புறம் அடுத்த மாசம் தான்.